ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி இந்த வாரத்திற்கான மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய 4 ராசிகளுக்கான காதல் ராசி பலன் பார்க்கலாம். இந்த 4 ராசிக்காரர்களோட காதல் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன, திருப்பங்கள் என்ன, புதிய காதல் ஏதாவது வருமா, அல்லது ஆல்ரெடி இருக்கிற லவ் ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுமா, உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, பின்பற்ற வேண்டியவை என்ன, அடுத்து உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏதாவது யூனிவர்ஸ் வார்னிங் கொடுக்குறாங்களா, எல்லாத்தையும் நம்ம இப்போது இந்த ரீடிங் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு பார்த்தோன்னா 2 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் வந்திருக்கு. அடுத்து ரிஷபராசி கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அடுத்து மிதுன ராசி குயின் ஆஃப் கப்ஸ். கடக ராசிக்கு 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த 4 ராசிகளுக்குமான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம மேஷ ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த வாரம் உங்கள் லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஆனால் மனசு 2 பக்கமாக இழுக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி காட்டுது. எது சரி எது தப்பு அப்படின்னு தெரியாத ஒரு தெளிவில்லாத ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. இதால் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி தெளிவு இல்லாமல் இருப்பீங்க. அப்படின்றது தான், என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு குழப்ப நிலையில் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது 2 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் மூலயமா. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஆல்ரெடி நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு புது லவ் ப்ரப்போசல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பழைய ரிலேஷன்ஷிப்பையும் விட முடியாமல், இந்த புது ரிலேஷன்ஷிப்பையும் அக்செப்ட் பண்ணவும் முடியாமல் விடவும் முடியாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, எது யார் நமக்கு சரியான பார்ட்னர் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு குழப்பம் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் காட்டுது. ஸோ இந்த வாரம் நீங்கள் எமோஷன்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு நிதானமாக நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அப்படின்றது தான் இந்த 2 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி 2 பேரும் நல்லா பேசுங்க. பேசி முடித்ததுக்கப்புறமா தான் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கப்படும், ஒரு முடிவு வரும். அப்படிங்கிறது தான் இந்த வாரம் உங்களுக்கான லவ் ரீடிங்காக இருக்குது. மேஷ ராசிக்காரவங்க கப்பிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே உங்கள் மனசில் இருக்கிற சந்தேகங்கள், குழப்பங்கள் இது எல்லாத்தையுமே பேசி தீர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்வைஸ் தான் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வெளிப்படையாக பேசாமல் இருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள், நிறைய சந்தேகங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். இதனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி அமைதியாகவே இருந்து 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். இந்த வாரத்தில் மேஷராசியை மேஷராசி கப்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்கியூமெண்ட்ஸ் வேண்டாம். அமைதியாக இருங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னாலே சரியாயிடும். உங்கள் எமோஷன்ஸை மட்டும் பொறுமையாக நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்றபடி ஆர்கியூமெண்ட்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி மேஷராசி சிங்கிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்குமே 2 சாய்ஸ் இருக்கும். அதில் யாரை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணலாமா, அந்த ரிலேஷன்ஷிப்பை, இல்லை இதோட விட்டுறலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமும் வரும். அந்த அளவுக்கு ஒரு மென்டல் டார்ச்சர் இந்த வீக்கில் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் இமீடியட் டிசிஷன் எதுவுமே எடுக்க வேண்டாம். ரொம்ப பொறுமையாக இருந்து மனசை கேட்டு நிதானமாக பொறுமையாக யோசித்து ஒரு முடிவெடுங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு சாய்ஸை தான் நீங்கள் இந்த வீக்கில் பல போராட்டங்களுக்கு அப்புறம் செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் சொல்லுது. அந்த மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். யார் உங்ககிட்ட உண்மையாக இருக்காங்க, யார் உங்கள் லைஃப் பார்ட்னராக யார் வந்தால் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுலாம் யோசித்து தான் நீங்கள் இந்த வாரம் முடிவெடுக்கணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா, அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பீங்க. உங்கள் பார்ட்னருமே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுப்பாங்க. ஒரு செக்யூர்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற ஃபீலை உங்கள் பர்சன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் கொடுப்பாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாகவும் ஒரு சேஃப்டி, செக்யூரிட்டி
அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீக் நல்லாவே இருக்குது. இது தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை கூட நீங்கள் இந்த வாரத்தில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலான்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. அதே மாதிரி ஒரு உங்களோட லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக ஒன்றும் இந்த வீக் ரிஸ்க்குன்னு எதுவும் இல்லை. ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஒரு கப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளேயும் இந்த வாரம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும். ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுவீங்க. எந்த ப்ராப்ளமும் இருக்காது இந்த வாரத்தில். அதே மாதிரி காதல், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த லவ் லைஃப், இது எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கும் இந்த வீக். உங்கள் ஃபேமிலி லைஃப்பும் சரி, உங்கள் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக உங்கள் ஒர்க்கு, ஜாபு, பிஸ்னஸ், இது எல்லாமுமே இந்த வாரம் பேலன்ஸ்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ ரிஷபராசி லவ்வர்ஸ் அண்ட் கப்புள்ஸ் இவங்க 2 பேருக்குமே இந்த வாரம் ரொம்ப சூப்பரான வாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சிங்கிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி ரொம்ப ஸ்டேபிளாக ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த வீக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் அந்த பர்சனுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் இருக்கும். ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்க ரொம்ப செட்டில்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான எனர்ஜியும் இந்த கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் மூலியமாக ரிஷபராசி சிங்கிள்ஸ்க்கு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாரத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு வர காதல் அல்லது அந்த ஒரு நியூ பிகினிங், நியூ ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். நீண்ட காலத்துக்கு இந்த லவ் லைஃப் வந்து கண்டினியூ ஆகும், அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் ரிஷபராசி சிங்கிள்ஸ்க்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா மிதுன ராசி குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த வீக் ரொம்பவே லவ் எமோஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சாஃப்டான வீக்காக இருக்கும் இந்த வாரம். நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு வந்து நிறைய டைம் கொடுப்பீங்க, அவங்கக்கிட்ட நிறைய பேசுவீங்க, அவங்க மனசை புரிஞ்சு நடந்துப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த வாரம் இருக்குது. அதே மாதிரி உங்கள் பர்சனுக்கு நீங்கள் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ், அப்புறம் வந்து லவ் மெசேஜஸ் அனுப்புறது, ஒரு ரொமான்டிக்காக பேசுறது, ரொமான்டிக் மொமெண்ட்ஸை உருவாக்குறது, அந்த மாதிரியான எனர்ஜி தான் இந்த வீக்கில் இருக்குது. ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீக் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கப்புள்ஸாக இருக்கீங்க, மிதுன ராசிக்கார கப்புள்ஸ்க்கு பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த வாரம் ஒரு நல்ல நெருக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். நிறைய வெளியில் போகலாம், நீங்கள் 2 பேரும் ஷாப்பிங் போகலாம், இல்லை யாரையாவது போய் மீட் பண்ணலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம். அதே மாதிரி ஹோட்டல்ஸ்க்கு போய் சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு அவுட்டிங் இருக்குது. ஒரு நல்ல ஒரு எனர்ஜி தான் இருக்குது மிதுன ராசி கப்புள்ஸ்க்குமே. 2 பேருக்குள்ளேயும் நிறைய பேசுவீங்க, நிறைய பரஸ்பர புரிதல்லாம் நிறைய உருவாகும். அதுவும் நியூலி மேரிட் கப்புள்னால் இந்த வீக் ரொம்ப நல்ல நெருக்கம் ஏற்படும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? மிதுன ராசி சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கும். ஒருத்தர் வந்து உங்ககிட்ட அவங்களோட ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட அவங்களோட எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்களும் இது வரைக்கும் மனசுக்குள்ளேயே வச்சுருந்த பல விஷயங்களை வந்துட்டு உங்கள் பர்சன்கிட்ட மீட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் க்ரஷ்கிட்ட இந்த வாரம் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான, உங்கள் லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஆனாலும் உங்கள் மனசு வந்து அதிகமாக நல்லா யோசிங்க. வெளிப்படையாக நீங்கள் பேசும்போது உங்கள் பர்சனோட அவங்க எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க, அவங்க உண்மையாக தான் பழகுறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். என்னதான் நீங்கள் வந்து ரொம்ப உங்கள் மனசில் உள்ள காதலை வெளிப்படுத்தினாலும் உங்கள் பர்சன் உங்ககிட்ட உண்மையாக இருக்காங்களா அப்படின்னு கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். உங்கள் பர்சன் இன் த சென்ஸ் உங்களோட க்ரஷ் நீங்கள் ஒரு வேளை ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, உங்கள் மனசில் இருக்கிற அந்த பர்சன்கிட்ட நீங்கள் வந்து உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க, அவங்க உண்மையாக தான் இருக்காங்களாங்கிறத நீங்கள் வந்து யோசித்து பார்த்து கண்டுபிடிச்சி தான் அணுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? இதுதான் இந்த வாரம் மிதுன ராசிக்காரங்களுக்கான லவ் ரீடிங். அடுத்து பார்த்தோன்னா கடகராசிக்கு வந்து 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 6 ஆஃப் கப்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே வந்து உங்களுக்கு பழைய லவ் ரிலேஷன்ஷிப் பற்றின தாட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இந்த வாரம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பழைய காதலோட இனிய நினைவுகள், இனிமையான அந்த தருணங்கள், நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ண அந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வாரம் நீங்கள் வந்து அடிக்கடி நினச்சி பார்க்குறதுக்கான
வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் ஒன்றா போயிருந்த இடங்களுக்கு போகிறதுக்கான 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது எந்த இடங்களுக்கெல்லாம் போயிருந்தீங்களோ அதில் ஒரு சில இடங்களுக்கு இன்றைக்கி இந்த வாரத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு அமையும். அப்போது அவங்களுடைய நினைவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வாரம் உங்களுக்கு 6 ஆஃப் கப்ஸ் மூலயமா சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா பழைய நினைவுகள் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்த தருணங்களை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே இப்போது நீங்கள் 2 பேரும் ஒன்றா எங்கெல்லாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ லவ் பண்ண டைமில் அந்த இடத்துக்குலாம் இந்த வாரம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் டீப் ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி கப்புள்ஸ்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கப்புள்ஸ்க்கு வந்து ஒரு சில ஒரு டிஸ்டன்ஸ் இருந்திருக்கலாம். பழசை நினச்சி நீங்கள் 2 பேரும் ஃபீல் பண்ணுற மாதிரியான எனர்ஜி இருக்கும். அதை வந்து நீங்கள் 2 பேருமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சி ரொம்ப ஒரு நல்ல ஒரு நெருக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருக்குள்ளேயும் ஒரு வேளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா 2 பேருமே உங்களுடைய பழைய காதல் முன்னாள் காதலில் மூழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு இப்போ கரண்ட் லைஃப்பில் எப்படி இருக்கீங்களோ அந்த சந்தோஷமான தருணங்களை நினச்சி அதை வாழணும், அந்த தருணங்களை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் கடகராசி கப்புள்ஸ்க்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி சிங்கிள்ஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய ஃப்ரெண்ட் இல்லை எக்ஸை வந்து இந்த வாரம் திரும்பவும் மீட் பண்ணலாம். இல்லை அவங்க கூட ஒரு தொடர்பு உங்களுக்கு ஏற்படலாம். நீங்களே மெசேஜ் பண்ணலாம், இல்லை நீங்களே கால் பண்ணலாம். ஏதோ ஒன்று உங்கள் எக்ஸை இந்த வாரம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி அவங்கள வந்து மறக்க முடியாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கிறது அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி சொல்லும்போது இந்த காதல் திரும்பவும் ரீகன்சைல் ஆகும், ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய காதல் வந்து உங்களுக்கு பாஸ்ட் கனெக்ஷன் மூலயமா வரலாம். புதுசாக ஒரு நியூ லவ் இந்த வாரம் கடகராசிக்கு வரும்னு சொல்ல முடியாது. பட் உங்கள் எக்ஸோட நீங்கள் ரீகன்சைல் ஆகிறதுக்கு, ரீயூனியன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிக்குமான இந்த வார காதல் ராசி பலன் நம்ம பார்த்துட்டோம். உங்கள் காதல் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன, உங்கள் திருமண வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன, சிங்கிள்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வார எப்படி இருக்கும், புதிய காதல் வருமா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த ரீடிங்கில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சுன்னா உங்கள் ஜோடியாக் சைனோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றியோ அல்லது திருமண வாழ்க்கை பற்றியோ டீட்டெயில்டாக வேணும்னா பெய்டு பர்சனல் ரீடிங்க்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.